di Pertuan Agong pasti நம்ம வந்துட்டு விரைவா பார்க்க போறோம். அதாவது secara terperinci lah, detail பார்க்க போறோம். யார பத்தி? Yang di Pertuan Agong. ஓகே, அவரை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். 46வது பேஜ்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய கலர் கலரா இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல. இதுல வந்துட்டு அவன் இதெல்லாம் கேட்க போறது கிடையாது. யாரு வந்துட்டு 1வது, யார் வந்துட்டு 16வது, இதெல்லாம் அவன் கேட்க போறது கிடையாது. ஓகே, இதுல மெயினா உங்களுக்கு இப்ப டெக்ஸ்ட் புக்ல பார்ப்போம். நம்ம டெக்ஸ்ட் புக் இருக்கிறவங்க நான் சொல்ற வார்த்தையை வந்துட்டு பென்சில் எடுத்துக்கோங்க, கரேஜ் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே சார், எடுத்தாச்சு. ஓகே, ஃபைன். So அந்த 3.3 kila yang di Pertuan Agong dan Raja dalam Perlembagaan Persekutuan kila அந்த நோட்ஸ்ல வந்து என்ன கரேஜ் பண்ணணும்னாக்கா, ராஜா berperlembagaan தெரிஞ்சா? ராஜா berperlembagaan garis பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக்ல 46வது பேஜ். ராஜா berperlembagaan sebahagian daripada pentadbiran negara. Sebahagian இருங்க ஒன்னும் முடிக்கலையா? sebahagian daripada pentadbiran negara. ஓகே, காமா போட்டுக்கோங்க. ஓகே, அதாவது எங்க இருக்கு சார் ராஜ்ய புலபங்கன்னு? அந்த 3.3 கீழே இருக்கியா? 3.3 kili. Page ada yang di Pertuan Agong dan Raja dalam Perlembagaan Persekutuan kili இருக்கு. 46. சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ரிப்ளை. ஓகே, 46ல பேஜ் 46 ராஜ்ய berperlembagaan sebahagian daripada pentadbiran negara. ஓகே, அதாவது என்ன சொல்ல வராங்க, இந்த ராஜ்ய berperlembagaan வந்து நம்ம நாட்டோட ஆட்சியில வந்து அவர் வந்து ஒரு sebahagian daripada. sebahagianனாக்கா தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? யாராச்சும் எடுத்து கொடுங்க பாப்போம். ஒரு பகுதி சார். அவரும் ஒரு பகுதி. ஓகே, அவர் ஒரு பகுதி, ஒரு பகுதி. ஓகேலா, உங்களுக்கு புரிஞ்சா சரி. ஓகே, சோ sebahagian daripada pentadbiran negara. கோமா தெரியும்ல? KOMMA ன்னு எழுதிராதீங்க. கோமாவோட சிம்போல் தெரியும்ல? தெரியும் சார். ஓகே, எனக்கு ஸ்கூல்ல கோமா எங்க சார் போடணும்? கோமா வந்துட்டு உங்களுக்கு எங்க போடணும்னு சொன்னா அங்க போடுங்க. நெகார பக்கத்துல சார். நெகார பக்கத்துல போடுங்க. ஓகே, போட்டாச்சா? ஓகே, போட்டாச்சு சார். sebahagian daripada pentadbiran negara, apabila perlembagaan persekutuan. அதாவது இந்த perlembagaan persekutuan வந்து mengiktiraf peranan beraja. Oke, apabila perlembagaan persekutuan mengiktiraf peranan beraja. Ada sah? Oke. Oke, அதுல என்ன சொல்ல வராங்கனாக்கா, இந்த ராஜ berperlembagaan வந்துட்டு ஒரு பகுதி, இந்த நம்ம நாட்டோட ஆட்சியில வந்து அவர் ஒரு பகுதியா இருப்பாரு. இவருக்கு எப்படி அந்த ஸ்டேட்டஸ் கிடைச்சிச்சுனாக்கா, perlembagaan persekutuan வந்து அந்த ஸ்டேட்டஸை கொடுத்துச்சு. perlembagaan persekutuan உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இவங்க தான் மெயின். இவங்களுக்கு கீழே தான் எல்லாமே நடக்கும். இவங்களுக்கு கீழே தான் வந்து அகோங்க கீழே யார் யாரெல்லாம் இருக்கணுமோ அவங்க எல்லாமே இருப்பாங்க. இது ஒரு படன். நம்மளோட நாட்டோட ஆட்சியை வந்து என்ன சொல்லுவாங்க, வழி நடத்துறது perlembagaan persekutuan. சோ அடுத்த பாயிண்ட் நீங்க பாருங்க, institusi beraja. garis பண்ணுங்க. Text book 46 institusi beraja terdiri daripada majlis raja-raja. கிடைச்சிச்சா? ஓகே சார். ஓகே சார், கிடைச்சிருச்சு. ஓகே, terdiri daripada majlis raja-raja. அதுல ஏற்கனவே கோமா இருக்கு. ஓகே, சோ கோமா dan அந்த barisல பாருங்க, danன்ற வார்த்தை இருக்கும், garis பண்ணிக்கோங்க. dan institusi yang di Pertuan Agong. garis பண்ணுங்க சார். ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே, அடுத்த பாயிண்ட், institusi beraja terdiri daripada majlis raja-raja. இது வரைக்கும் கிடைச்சிருச்சுல? சார், இது வரைக்கும் கிடைச்சிருச்சு. ஓகே, கோமா இருக்கு, கோமா dan அதே barisல பாருங்க, danன்ற வார்த்தை இருக்கும், dan yang di Pertuan Agong. சோ என்ன சொல்ல வராங்கனாக்கா,
ம்ஹும். Dan institusi yang di Pertuan Agong kan sir. அந்த அகோங்கோட ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே, சோ என்ன சொல்ல வராங்கன்னாக்கா இன்ஸ்டிடியூசி ராஜ்யக்குள்ள வந்து என்ன யார் இருக்கா? இன்ஸ்டிடியூசி மஜ்லிஸ் ராஜ்யவும் இன்னொரு ஆள் யாரு? Yang di Pertuan Agong. Yang di Pertuan Agong. ஓகே, அது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு விளங்கிருச்சுன்னா ஓகே. இதுல பிரச்சனை இருக்கா ஏதாவது உங்களுக்கு? சார், ம். இப்ப இந்த கேள்வி வந்து அது என்னது அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி அது என்ன கேள்வி அது? ஆப்ஜெக்டிவ் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும், எஸ்ஏ இருக்கும், எது வேணும் உங்களுக்கு? அந்த கேள்வி எப்படி வரும் இது கேட்டாங்கன்னா? ஓகே, மைட் பி ஆப்ஜெக்டிவா இருந்துச்சுனாக்கா எப்படி, சும்மா ஒரு குத்து மதிப்பா சொல்றேன்னு, ஆப்ஜெக்டிவா இருந்துச்சுன்னா எப்படி வரும்னாக்கா dalam institusi beraja terdapat dua institusi yang memainkan peranan. Okey, yang memainkan peranan, nyatakan institusi tersebut. So adoda answer institusi Majlis Raja-Raja, அப்புறம் ஒன்னொன்னு institusi yang di Pertuan Agong. இது ஆப்ஜெக்டிவ். ஸ்ட்ரக்சர்வா கூட இப்படி கேட்கலாம். நோ வாய்ப்பு இருக்கு. ஆப்ஜெக்டிவ்ல வரலாம், இல்லாட்டி ஸ்ட்ரக்சர்ல வரலாம். எஸ்ஏல நார்மலி வராது. ஏன்னா எஸ்ஏல எடுத்துக்கிட்டாக்கா மினிமம் அந்த ஒன்னாவது எஸ்ஏ வச்சுப்போம். ஒன்னாவது எஸ்ஏ கேள்வியா இருந்துச்சுனாக்கா மினிமம் 4 மார்க்காவா இருக்கும். ஓகே, 2 மார்க்கா இல்லாட்டி 1 மார்க்கானாக்கா 1 மார்க்கான ஆப்ஜெக்டிவ், 2 மார்க்கானாக்கா அது ஸ்ட்ரக்சர் கீழே வரும். ஓகேயா, புரியுதா? என்ன காணப்பிட்டீங்க? புரியுது சார். கடைசியா உங்க காரிஸ் கிளிக்க சொன்னீங்க. புரியுது சார். காரிஸ் கிளிக்க புக்க கிளிக்க சொன்னேனா? சார் கடைசியா ஒண்ணு காரிஸ் பண்ண சொன்னீங்களா, அது எனக்கு சரியா விளங்கல. என்ன ஒரு சொல்ல முடியுமா? ஓகே, கடைசியா தமிழ் எடுத்து கொடுங்க பாப்போம். institusi beraja terdiri daripada ஓகே Raja-Raja. ஓகே அப்புறம் அதே வருஷத்துல dan institusi yang di Pertuan Agong. ஓகே அதாவது யார் அகோங்னா சொந்தக்காரங்க. பாத்துக்கோ, தமிழ் ஜோக் பண்றாரு. ஓகே ஃபைன், அடுத்தது பாப்போம். இதுல வந்து இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஓகே, ஏன்னா இதுல நீங்க ரொம்ப அப்புறம் குழம்பிடுவீங்க. நான் உங்களை குழப்ப விரும்பல. ஓகே, இதுல உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஓகே, இத நான் இப்ப ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடுத்த டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா 48வது பேஜுக்கு நான் போறேன். ஓகே, 48வது பேஜ். சோ முதல்ல நம்ம என்னத்தை பத்தி பார்த்தோம்? அகோங்க பத்தி பார்த்தோம்ல. இப்ப இந்த அகோங் கீழே அவரோட குவாச எல்லாம் என்ன, அத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நான் டெக்ஸ்ட் புக் நோட்ஸ் பதிலா நான் கொஞ்சம் டெக்ஸ்ட் புக் பாய்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, சோ குவாச yang di Pertuan Agong. நான் இப்ப ஒரு குட்டி கேள்வி கேட்க போறேன். ஓகே, அந்த குட்டி கேள்வியில வந்துட்டு யாராச்சும் பேரு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, குவாசுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். ஓகே, யார் பாது? ஓகே, விக்னேஷ் ரொம்ப சோகமா இருக்காரு. ஓகே, குவாசு என்ன சொன்னீங்க? பரானான் சார். ஓகே, வெரி குட். ஓகே, குவாசு பிராணன், வேற பவர் சார், பவர். ஆஹா, பவர் போயிட்டாரு. பவர்ன்ட்டு பவர் இது நம்மளோட கேள்விக்கு சரியா செட் ஆகாது. ஆமா ஆமா. ஓகே, அவர் யாரு? விக்னேஷ் என்ன சொன்னாரு? பரானான் சொன்னேன் சார். ஓகே, குவாச பிராணன். இப்ப யாரு என்ன சொன்னீங்க? Tugasan. ஓகே, tugas. ஓகே, ரைட் ஆன். tugas வந்து ரைட் ஆன் ஆன்சர். இப்ப என்னமோ புதுசா என்னமோ வழங்குனுச்சு எனக்கு. Faktan சொன்னாங்க சார். ஃபக்டா வராது. ஃபக்டானாக்கா என்னன்னாக்கா, ஃபக்டா வந்துட்டு அந்த இசி லப டெக்ஸ்ட் புக்ல உள்ள இசியை தான் வந்துட்டு ஃபக்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் நாட் ஃபக்டா சார். ஒரு tujuan வராது. தங்கம் ஜாப் சார். எஸ், யார் பாது?
அன்பு சார். Okay, Anbu, very good. Tanggung jawab. Okay, so kuasa, tugas, tanggung jawab. Peranan. Yes, very good. Peranan. வேற ஏதாவது இருக்கா? ஓகே, ஒண்ணு நான் தெரியல, போன கிளாஸ்ல சொன்னேன்னு தெரியல. பீடாங் துகாஸ். ஓகே, பீடாங் துகாஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஐ ரிப்பீட் அகைன். துகாஸ் தெரியாதவங்க, புதுசா கிளாஸ்ல புந்தவங்க சார்ட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க ஜஸ்ட் ரிகால் பண்ணி திருப்பி ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி முடிஞ்சாக்கா டெக்ஸ்ட் புக் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் புக் சைட்ல வந்துட்டு நீங்க கிறுக்கிக்கலாம். ஓகே, நோட்ஸ் போட்டுக்கலாங்க. அப்ப நீங்க வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் புக்ல நீங்க கிறுக்கி நோட்ஸ் போடும் போது நீங்க ரிவிஷன் செய்யும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். kuasa, peranan, tugas, tanggung jawab, bidang, tugas. ஓகே, இது எல்லாமே ஒரே மீனிங். ஓகே, குழம்பிராதீங்க. ஓகே, குழம்பிராதீங்க. எது கேட்டாலும் இதுதான் ஆன்சர். ஓகே, சோ பாருங்க சார். ஓகே, peranan, tugas, tanggung jawab, bidang tugas, kuasa. ஓகே, வெரி குட். யா, ஓகே, சோ இந்த ஒரே வார்த்தைக்கு 5 வார்த்தை, இந்த 5 வார்த்தைக்கும் ஒரே மீனிங் தான். ஓகே சார், திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. யாரு பாது முதல்ல ரிப்பீட் பண்ணது? யாரு ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். peranan, tugas, tanggung jawab, bidang tugas, kuasa. ஓகே, கிடைச்சிச்சாமா? கிடைச்சிச்சு சார். ஓகே, கிடைச்சிச்சு. ஓகே, ஃபைன். சோ இதுக்குள்ள நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னாக்கா, மெயினா இந்த யாண்டி பிரதான அகோங்க இருக்காருல்ல, இவரோட பீடாங் குவாச வந்துட்டு 3 பாகமா பிரிஞ்சிருக்கு. ஓகே, 3 பாகமா பிரிஞ்சிருக்கு. சோ 3 பாகத்துக்குள்ள வந்து பாகம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? பாகமா சொல்லுவாங்க, ரைட்டா சொல்றேன்னா இல்ல தப்பா சொல்றேன்னா தமிழ்ல? ஓகே, தப்பா இருந்தாக்கா சரிப்படுத்துங்க. ஏன்னா நானும் லேர்னிங் ப்ராசஸ் தான் ஆக்சுவலி. சோ உங்க குடிச்சது நானும் படிக்கிறேன், அவ்வளவுதான். So, kuasa yang di-Persatuan Agong kila 3 பாகமா பிரிச்சிருக்காங்க. kuasa eksekutif, kuasa perundangan, kuasa kehakiman. ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி இந்த 3மே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதாவது நம்மளோட kuasa yang di-Persatuan Agong வந்து 3 பாகமா அவரோட bidang tugas பிரிச்சிருக்காங்க. ஓகே, kuasa pengampunan 4 இருக்கு. அந்த நீளத்துக்கு கீழே லைட்டான நீளம் ஒண்ணு இருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, சோ kuasa eksekutif, kuasa perundangan, kuasa kehakiman, kuasa pengampunan. Persatuan Agongkuள்ள அவரோட பீடாங் துகாஸ்குள்ள 4 பாகமா பிரிச்சிருக்காங்க. சோ மேபி கேள்வி தமிழ் ரொம்ப கேட்பாரு, சார் இப்ப இந்த ஆன்சருக்கு வந்து எப்படி கேள்வியா இருக்கும் அப்படின்ட்டு. அவர் கேட்காத முடிக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ இந்த kuasa yang di-Persatuan Agong kila மேபி எப்படி கேள்வி இருக்கும்னாக்கா, senaraikan bidang tugas yang di-Persatuan Agong dalam sistem pemerintahan negara kita. கேள்வி ரிப்பீட் பண்றேன். senaraikan bidang tugas yang di-Persatuan Agong dalam sistem pemerintahan negara kita. அதுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கும்? இந்த நாடு சார். kuasa kehakiman dan kuasa pengampunan. வெரி குட். இதுதான் 4 ஆன்சர். ஓகேயா? இது ஆப்ஜெக்டிவ்ல கூட வர வாய்ப்பு இருக்கு. ஆப்ஜெக்டிவ்ல மேபி வந்து pilihan jawapan கொடுத்திருப்பாங்க. சொல்லுங்க. இப்ப அது வந்து தலைகளாக இருந்தா கூட கதை இல்லைங்க. குவாச பெருண்டாங்க, குவாச எக்ஸிக்யூட்டிவ், கதையே இல்ல. அந்த ஆன்சரை வந்து தலைகீழால இருந்தாக்கா அவங்க வந்து மார்க் வெட்ட மாட்டாங்க. பட் அங்க இருக்கணும். இதுதான் ஆன்சர். இது வந்து ஃபக்டா. இது வந்து ஃபக்டாவை வந்து மாத்த முடியாது. லெட்ஸ் சே வச்சுப்போமே, குவாச எக்ஸிக்யூட்டிவ், வேற என்னாச்சும் குவாச போட்டிருந்தாக்கா மேமா முடியாதுல. இதுதான். இதுக்கு தவிர்த்து வேற எதுவுமே நீங்க மாத்தக்கூடாது. ஏன்னா ஃபக்டா கேள்வி ஃபக்டா, அது வந்து மாறவே மாறாது. அது கேபாட்டா இருந்துச்சுனாக்கா நம்ம வேற மாத்தி போடலாம். அது வந்து நம்மளோட திருப்பி அந்த கோர்ஸ் 4 கோர்ஸ் சொல்லுங்க சார். kuasa eksekutif, kuasa perundangan, kuasa kehakiman, kuasa pengampunan. Text bookல 48 and 49 ya. ஓகே சார். ஓகே, thank you. ஓகே, ஃபைன். சோ இதுதான் yang di-Persatuan Agongோட 4 bidang kuasa. ஓகே, இப்போ நம்ம சொல்லுங்க. அந்த ஃபக்டா கேள்வி, அது என்ன சார் ஃபக்டா கேள்வி?
இதுதான் ஃபக்டா கேள்வி. இப்ப நான் கேள்வி கொடுத்தேன்னா இதுதான் ஃபக்டா. பட் இதே வந்துட்டு கேபாட்டா கேட்டாங்கனாக்க என்ன தெரியுமா கேட்பாங்க? சும்மா ஒரு யூகத்துல சொல்றேன். கேபாட்டா இருந்துச்சுனாக்க என்ன கேள்வி இதுல கேட்கலானாக்கா, apakah kesan sekiranya negara tidak mempunyai agung? Apakah kesan sekiranya negara tidak mempunyai agung? என்ன கேள்வி? இது யாராச்சும் ஒரு ஆள் தமிழ்ல விளக்கி என்கிட்ட சொல்ல முடியுமா? அகோங் இல்லைன்னா நாடு என்ன ஆகும்? ஓகே, வெரி குட். சோ ஏன் நான் வந்துட்டு கேள்வி கேட்கிறேன்னாக்கா, உங்களுக்கு ஜஸ்ட் ஏன்னா என்ன கேட்கிறாங்களோ அது பிரகாரம் ஆன்சர் கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம தப்பிச்சிட்டோம்னு அர்த்தம். என்ன கேள்விக்கு படிச்சுட்டோம், கேள்விக்கு புரியாம நம்ம வேற ஆன்சர் கொடுத்தோம்னாக்கா கிடைக்குமா? என்ன கிடைக்காது? என்ன கிடைக்காது? கிடைக்காது. அதனாலதான் நல்லா போக்கஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளவு செய்யறோம்ட்டு முக்கியம் இல்ல, ஆனா எவ்வளவு நம்மளுக்கு சரி கிடைக்கிறது தான் முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து மார்க்கா. அதுக்குத்தான் வந்து கேள்வியை நல்லா விளங்கிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆன்சர் கொடுங்க. சோ jangan gabra. கப்ரானாக்கா தமிழ்ல என்ன அக்கெல்லாம் கபோட் ஆகாதீங்க. ரிலாக்ஸாவே ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டைம் பேப்பர் 2க்கு. சோ ரிலாக்ஸா செய்யுங்க. ஓகே, சோ இந்த பீடாங் இந்த பிங்க் கலர் கோத்தாவா இல்ல ரெட் கலர் கோத்தாவான்னு பாருங்க. குவாச எக்ஸிகியூட்டிவ் கீழ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த குவாச எக்ஸிகியூட்டிவ் கீழ அவரை வந்துட்டு ஒன்னும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, டீட்டெயிலா ஒன்னும் பிரிச்சு போட்டிருக்காங்க அவரோட பீடாங் துகாஸ் என்ன அப்படின்ட்டு. யாரோட பீடாங் துகாஸ்? ஓகே, yang di-Pertuan Agongோட குவாச எக்ஸிகியூட்டிவ் கீழ அவரோட பிராணான் வந்துட்டு ஒன்னும் டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. ஓகே, அந்த டீட்டெயில் கீழ வந்துட்டு அந்த நீல கலர் வார்த்தை எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. முத வார்த்தை என்ன? ஓகே, வெரி குட். அது போட்டா மார்க் கிடைச்சிருமா? இல்ல 4 போடணும். அதுக்கு 2 கீழே இது பண்ணும். யாரு பேர் சொல்லிட்டு சொல்லுங்களேன். ஓகே, சோ Lanti Perdana Menteri dan Jemaah Menteri போட்டாக்கா மார்க் கிடைக்குமா கிடைக்காதா? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. கிடைக்கும். ஓகே, ஆனா வந்துட்டு இந்த கேள்வியை வந்துட்டு ஹுராய் பண்ணணுமா இல்ல ஹுராய் பண்ண வேண்டாமா இருக்கிறதுக்கு நல்லா விளங்கிக்கோங்க. இந்த கேள்விய இந்த குவாச எக்ஸிகியூட்டிவ் கீழ வந்துட்டு இந்த கேள்வியை வந்துட்டு ஹுராய் பண்ணணுமா இல்ல ஹுராய் பண்ண வேணாமான்ட்டுக்கு வந்துட்டு எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்? மார்க்கா சார். மார்க்கா வந்துட்டு கடைசியில அவங்க கேக்குற சோழன் பொறுத்து சார். கேக்குற சோழன் பொறுத்துனா பாயிண்ட் ஆஃப்ல அங்க பாயிண்ட் போட்டுருக்காங்களா, அத கோட் பார்க்கணும் சார். கேள்வியில கோட் போட்டுருப்பாங்க. கேள்விக்கு கீழ கோட் சொல்லிருந்தாங்கன்னா நம்ம அது வந்து ஹுராய் பண்ணி எழுதணும். திருப்பி சொல்லுங்கம்மா, யாரும்மா அது? விஷாலினி பேசுறேன் சார். ஓகே, சொல்லுங்க பாப்போம். இது கேள்வியில வந்து ஜெலாஸ் பண்ணி இல்லனா ஹுராய் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஹுராயன் கொடுக்கணும். ஓகே, அது வந்துட்டு அது என்ன அதுக்கு நேர்மாறா இருந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும்? நேர்மாறானா சார்? நேர்மாறா மீன்ஸ் இப்ப அந்த கேள்வி வந்து ஹுராய் பண்ண வேண்டாம். அப்ப எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்? மார்க் எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு நம்ம எழுதணும். இதே நம்ம Lanti Perdana Menteri dan Jemaah Menteri மட்டும் கொடுத்தா நம்மளுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். இதே அங்க 2 மார்க் 3 மார்க் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஹுராய் பண்ணிருந்தா நமக்கு அந்த 3 மார்க். ஓகே, சோ சொன்னீங்க தெரியுமா, ஹுராய் பண்ணீர் என்னமோ வார்த்தை சொன்னீங்க. ஹுராய் பண்ணிருந்தாவும் இன்னமும் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? ஜெல்லாஸ். ஓகே, ஜெல்லாஸ் இல்லாட்டி ஹுராய் பண்ணிருந்தாக்கா நம்ம வந்து எலிபரேஷன் கொடுக்கணும் அதுக்கு. அதாவது Lanti Perdana Menteri dan Jemaah Menteri கொடுத்துட்ட பிற்பாடு அந்த அதுக்கு கீழே 2 பாயிண்ட் இருக்குல்ல, அந்த 2 பாயிண்ட்ல either one இல்லாட்டி 2 வந்து நீங்க போட்டீங்கன்னாக்கா நம்ம சுருக்குவோம். பயப்படாதீங்க, இது ரொம்ப நீட்டா இருக்கு, நான் சுருக்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, சோ ஹுராய் கேன், ஜெல்லாஸ் கேன்,
வேற என்ன சொல்ல முடியுமா? Sir, terangkan. எஸ், terangkan. வேற இங்க காண போயிட்டீங்க எல்லாம். இருக்குங்க சார். Sir, bincangkan. Bincangkan. அப்புறம் வந்து Bincangkan. perihalkan. Perihalkan. வெரி குட். யாரு? nyatakan. முனீஸ்வரன் சார். ஓகே, முனீஸ்வரன். இருங்கம்மா, இந்த கொஞ்சம் இந்த கேர்ள் குரல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ முனீஸ்வரனா திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா அந்த kata tugas? முடியும் சார். jelaskan, uraikan, terangkan, bincangkan, perihalkan. வெரி குட் முனீஸ்வரன், வாழ்த்துக்கள். சோ இந்த வார்த்தை, அதாவது எல்லாரும் சொன்னீங்களே சார் கீழே கோட பார்க்கணும் சார், அப்புறம் மார்க்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்களே. ஓகே, எல்லாம் அடங்கியிருக்கு. பட் நம்ம செஞ்ச டெக்னிக் menjawab உள்ள நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? kata tugas பாருங்க சொன்னா சொல்லலையா? அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது ஒண்டி நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, கேள்வி செய்யறதுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வியா இருக்கட்டும், எஸ்ஏ கேள்வியா இருக்கட்டும், இத செய்யறதுக்கு சார் நம்மளுக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காரு. சோ இந்த கேள்வி நம்ம படிச்ச கையோட நம்ம பார்க்க வேண்டியது என்ன? kata tugas. yes, tugas. ஓகே, kata tugas பார்த்துட்ட பிற்பாடு செகண்ட் நம்ம என்னத்த பார்க்கணும்? markawa சார். எஸ், ரைட். kata kunci soalan, அதாவது கேள்வி என்னத்த கேக்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் மூணாவது ஸ்டெப் மார்க்க பார்க்க. ரைட்டா? ஓகே, ஃபைன். இதே இப்ப முனிசன் சொன்ன மாதிரி இது ஜெல்லாஸ்கன் பண்ற கேள்வியா இருந்துச்சுனாக்கா, இதே நேருக்கு மாறா ஜஸ்ட் ஃபக்தா ஒண்டிதான் இருக்கணும் அப்படின்னாக்கா, இப்ப வச்சுப்போம். berikan, நல்லா கேள்வி வழங்கிக்கோங்க. berikan peranan yang di Pertuan Agong di bawah kuasa eksekutif. Berikan bidang tugas yang di Pertuan Agong di bawah kuasa eksekutif. அதோட kata tugas என்ன? bidang tugas. ஓகே, berikan. அப்ப beri, ஓகே ஃபைனா. kata tugas இப்ப உங்களுக்கு விளங்குது. berikanக்கு சினோனிம், சேமான வார்த்தை என்ன? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். ஓகே, யாரு பேர் சொல்லிட்டு சொல்லுங்க பாப்போம் ஒரு ஆளு. ஹரிஹரன் சார். ஓகே, ஹரிஹரன் சொல்லுங்க. nyatakan. சார் விக்னேஷ் சார். apakah nyatakan, berikan, senaraikan apakah சார்? ஓகே, ஏதாவது மிஸ் பண்ணிட்டாரா? யாராச்சும் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டாரா ஏதாவது வார்த்தை? இல்ல சார் கரெக்டா சார். ஓகே, திருப்பி யாராச்சும் ஒரு ஆளு, இப்ப முனீஸ்வரன் தவிர்த்து யாராச்சும் ஒரு ஆள் ரிப்பீட் பண்ணுங்க பாப்போம். apakah, nyatakan, senaraikan, berikan. ஓகே, வெரி குட். சோ இதே இந்த kata tugas இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த நீல கலர் வார்த்தை தெரியுமா, இத ஒண்டி கொடுத்தாலே போதும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி kata tugasக்கு ரொம்ப மார்க் இருக்காது, மினிமம் 2 மார்க்கா. ஓகே, berikan வந்துச்சுனாக்கா மினிமம் 2, மேக்சிமம் 4க்கு மேல போவாது. அதே bincangkan கீழே இது வாய்ப்பு இருக்கு 8 மார்க்கா வரைக்கும் போகும். அப்ப அதுக்கு தான் நான் kata tugas பாருங்கன்னு சொல்றேன். ஓகேயா? புரியுதா புரியலையா? புரியுது சார். ஒரு ஆள் மெசேஜ்ல பகாய்மானக்கா முடியுமான்னு கேட்டிருக்காங்க சார். பகாய்மானக்கா எப்படி, யார் அது? கொஞ்சம் அந்த கேள்வியை படிச்சு எடுத்து சொல்ல முடியுமா? செட் பாக்ஸ்ல இருக்கு சார். அவர் வெறும் பகாய்மானக்கா மட்டும் தான் சார் அனுப்பியிருக்காரு. அரவிந்த் சார், அரவிந்த் நடராஜன். அரவிந்த் என்ன கேட்டிருக்காரு? பகாய்மானக்கா ரொம்ப மொட்டையால இருக்கு, எனக்கு புரியலையே. கேள்வி எழுதுங்க. இப்ப அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இப்ப நம்ம அப்பக்கா சினாராய்க்கான் பெரிக்கான்னு கேட்டிருந்தோம், சொல்லிருந்தோம்ல. ஓகே, இன்கேஸ் அந்த லிஸ்ட்ல பகாய்மானுக்கா வந்துச்சா எப்படின்னு கேக்குறாரு. ஓகே, பகாய்மானக்காக்கும் berikan, nyatakan, senaraikanக்கும் அது சரியா செட் ஆகல. ஏன்னா பகாய்மானோட இன்னொரு வார்த்தை என்னன்னாக்கா சாரு. ஓகே, அது சாரு கீழே போகும். அது kata tugas கீழே வராது. அது kata kunci soalanக்குள்ள போகும். பகாய்மான
ஓகேயா? சோ இது வந்து kata tugas வந்துட்டு berikan, nyatakan, senaraikan, apakah இப்படி வந்துச்சுனாக்கா இந்த நீல கலர் வந்து ஆன்சரா இருக்கும். பட் அந்த அப்புறமேல நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி கொடுத்தேன். மனப்பாடம் பண்றது இதுதான் சாரு அப்படின்ட்டு சொல்லி பிராக்டிஸ் கொடுத்தேன். அப்புறமேல இந்த கொஞ்சம் சில வார்த்தை நான் தம்பா பண்ணிக்கிறேன் அந்த நீல கலர் வார்த்தையில. உங்களுக்கு மேக்சிமமா எக்ஸாக்டா என்ன சொல்லுவாங்க கன்ஃபார்மா மார்க் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சில வார்த்தை நம்மளால அதுல தம்பா பண்ண வேண்டியது இருக்கு. எனக்கு கொஞ்சம் தர்காந்தூங்கா இருக்கு. அதை நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்ட்டு. அதே வந்துட்டு senaraikan, nyatakan, apakah வேற என்ன பரிக்கன் இது வந்துச்சுனாக்கா இதுதான் அந்த 4 ஆன்சர்ல. அதே இந்த கேள்வி வந்துட்டு bincangkan, terangkan, jelaskan, huraikan, perihalkan வந்துச்சுனாக்கா இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அந்த நீளத்துக்கு கீழே இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து நம்ம தம்பா பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா 4 மார்க்கா இல்லாம 8 மார்க்கா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ 8 மார்க்கா கிடைக்கிறதுக்கு நம்ம இசி தம்பா பண்ணி ஆகணும். ஓகே, அந்த இசி தம்பா பண்றதுல டெக்ஸ்ட் புக் இருக்கிறவங்க டெக்ஸ்ட் புக்கை பாருங்க, பென்சில் எடுத்துக்கோங்க கையில. சோ காரிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, காரிஸ் பண்ணதுல வந்து அந்த melantik Perdana Menteri dan Jemaah Menteri இருக்குல்ல, அது கீழே அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீழே நீங்க என்னத்த காரிஸ் பண்ணணும்னாக்கா yang di-Pertuan Agong melantik. கிடைக்குதா? போல பண்ண முடியுதா? ஓகே சார். முடியுது சார். Okay, yang di-Pertuan Agong melantik ahli Dewan Rakyat. Okay, ahli Dewan Rakyat. அது உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகே, yang di-Pertuan Agong melantik ahli Dewan Rakyat. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா செகண்ட் பாயிண்ட் பாருங்க. Baginda. Baginda யாரு? ராஜா சார். ஓகே, அந்த agonglah Baginda dengan nasihat Perdana Menteri melantik menteri-menteri. முடிச்சுக்கோங்க. ஓகே, திருப்பி பண்றேன். சொல்லுங்கம்மா சார். எந்த பேஜ்ல பேசிட்டு இருக்கீங்க சார்? என் வீட்டுல யாரும் கூப்பிட்டாங்க. 48. ஓகே, 48 கீழே வந்துட்டு எக்ஸிகியூட்டிவ் கீழே வந்து melantik Perdana Menteri dan Jemaah Menteri கீழே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட். ஓகே சார். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திருப்பி ரிப்பீட் பண்றேன். yang di-Pertuan Agong melantik ahli Dewan Rakyat. First point. Second point யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. Baginda dengan nasihat Perdana Menteri melantik menteri-menteri. Okay, fine. Settle. ஓகேயா? சோ என்ன சொல்ல வராங்கன்னாக்கா அகோங் வந்துட்டு யாரை லந்தே பண்ணுவாரு? அலி தேவான் ராயாட்ட லந்தே பண்ணுவாரு. அடுத்தது எதை வச்சு அவர் லந்தே பண்ணுவாரு? மந்திரிய பிரதான மந்திரி கிட்ட அவரோட ஆலோசனையை கேட்பாரு. ஓகேயா? புரிஞ்சுச்சா? புரியுது சார். புரியுது சார். செட்டல். அடுத்தது செகண்ட் அந்த melantik jawatan penting முத சொன்னேன்ல, அந்த melantik jawatan penting கீழே அந்த நீல கலர் வார்த்தைக்கு பக்கத்துல அந்த pentingன்ற வார்த்தை பக்கத்துல அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ஈஸிக்கு அது மேல போடு. அதாவது என்ன சொல்ல வரேனாக்கா pelantikan jawatan penting seperti tambah பண்ணுங்க. அந்த penting கீழே வந்து seperti tambah பண்ணுங்க. seperti கீழே பாருங்க, Peguam Negara, Panglima Angkatan Tentera dan Ketua Audit Negara இருக்குல்ல, அதுல வந்து எது உங்களுக்கு ரெண்டு ஈஸியா இருக்கும் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன கேட்டாங்க அப்படி எழுதினு ரொம்ப நிறைய இருக்கு. என்னதான் சொன்னல, நீங்க ஒண்ணு எழுதினாலும், ஏன்னா இது வந்து இதா வந்துட்டு சொந்தோ தான். சொந்தோன்னும் போது நீங்க 1 கொடுத்தாலும் உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும், நீங்க 3 கொடுத்தாலும் 1 மார்க்கா தான் கிடைக்கும். சோ நம்ம ஸ்மார்ட்டா மூவ் பண்ணுமே. சோ நம்ம contoh நான் சொல்லவா சார்? ஒரு contoh. சொல்லுங்க. Pelantikan jawatan penting seperti Peguam Negara dan Ketua Audit Negara. Yes, very good. Okay, இது உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். ஓகேயா? செகண்ட் அதோட முடிச்சுப்போம். அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து அதோட முடிச்சுப்போம். ஓகே, சோ மேல பாருங்க, மேல நம்மளுக்கு melantik Perdana Menteri dan Jemaah Menteriக்கு 1 மார்க் கிடைச்சிருச்சு. அப்புறம் 2வது மார்க் அந்த பாயிண்ட் கீழ 2வது மார்க்கோட ஈஸி யாராச்சும் ஒரு ஆள் படிச்சு சொல்லுங்க.
Baginda Baginda Perdana Menteri melantik menteri-menteri. ஓகே, அதுக்கு ரெண்டாவது மார்க் கிடைச்சிடும். அந்த இதுல வந்து 3 மார்க்கா இருக்கு ஆக்சுவலி. ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. Ali Dewan Rakyat lah sir. Yes, yang di-Pertuan Agong melantik Ali Dewan Rakyat. So அந்த isiக்குள்ளேயே 3 மார்க்கா இருக்கு. ஓகே, அப்புறம் தான் வந்து pelantikan jawatan penting seperti peguam negara dan ketua audit negara. இப்ப இது எத்தனாவது மார்க் ஆயிருச்சு? 4. ஓகே, 4 மார்க் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப 5வது மார்க்குக்கு போறோம். ஓகே, அடுத்தது kuasa eksekutif கீழ வந்து அவரோட bidang tugas என்னன்னாக்க ketenteraan. ஓகே, அந்த ketenteraan போவாத முன்னக்கே அந்த kata tugas வந்துட்டு bincangkan இருந்துச்சுனாக்கா அந்த ketenteraan முன்னுக்கு வந்து penanda wacana tambah பண்ணிக்கோங்க. penanda wacana தெரியும்ல? தெரியும் சார். ஓகே, ஒரு penanda wacana கொடுங்க பாப்போம். Selain itu, terusnya. Okay, good. So, selain itu kuasa eksekutif yang di-Pertuan Agong ialah ketenteraan. Stop, புள்ளி வச்சிடணும். ஏன்னா இந்த ketenteraan வார்த்தை நம்ம சொன்னல ரொம்ப மொட்டையா இருக்கு, tergantungா இருக்குன்னு சொன்னல, அதுக்கு வந்து penanda wacana நம்ம tambah பண்ணிக்கணும். சார் திருப்பி சொல்லுங்க சார். Selain itu bidang kuasa eksekutif yang di-Pertuan Agong Selain itu bidang tugas kuasa eksekutif ya, அந்த yang di-Pertuan Agong இருக்கு தெரியுமா, அது நம்மளுக்கு நீட்டா இருக்குல்ல, கொஞ்சம் நம்ம சுருக்கிக்கணும்னாக்கா YDPA ன்னு போட்டுக்கலாம். Y பெரிய Y, D donkey, P politik, A Agong, yang di-Pertuan Agong. அதை சுருக்கி கூட போட்டுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. yang di-Pertuan Agong ialah ketenteraan. புள்ளி வச்சிருங்க. அந்த ketenteraan-க்கு ஒரு மார்க் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப எத்தனை மார்க் நமக்கு கிடைச்சது? ஸ்டார்ட் பண்ணும்போது அந்தரான ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம் தாராளமா. ஏன்னா பின்னாண்டு வச்சனாக்கு மார்க் இல்லாம, பட் என்னன்னாக்கா நம்ம ஒரு இசில இருந்து இன்னொரு இசியை பேசிக் பண்றதுக்கு தான் நம்ம பின்னாண்டு வச்சனா பாய்க்க போறோம். ஓகே, சோ ketenteraan புள்ளி வச்சிட்டீங்களா? புள்ளி வச்சிட்டீங்களா? ஓகே, கோலம் போட்டுடலாமா? போடலாம் சார். ஓகே சார். சோ ketenteraan புள்ளி வச்சிட்டு அடுத்தது அது உராய சொல்லுங்க. சாரி சார், இது Baginda pelantikan jawatan penting 2வது ஈசி இருக்குல்ல, அது இல்லையா சார்? அதுதான் சொல்லிட்டாரு சார். இந்த இந்த 2வது பாயிண்ட் கேக்குறீங்க, pelantikan jawatan penting கீழ கேக்குறீங்களா? அது 2வது சார். அந்த 2வது பாயிண்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்படி உங்களுக்கு வேணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணும், நீங்க இதுலயே நீங்க முடிக்க போறீங்கன்னாக்கா நீங்க அந்த 2வது பாயிண்ட்ல இருந்து நீங்க ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கலாம். Baginda melantik ahli Suruhanjaya Pilihan Raya. ஓகே, அதுக்கு மார்க் கிடைக்கும். ஏன்னா இது செகண்ட் பாயிண்ட்ல ஸ்கிப் பண்ணிட்டீங்க தானே சார்? முதல்ல நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படி நீங்க ஆட் பண்ணனாக்கா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. முதல்ல சொன்னீங்களா அந்த 2வது isi pelantikan jawatan penting seperti peguam negara dan ketua audit negara. அது ஒரு பாயிண்ட், அது மார்க் கிடைக்கும். ஓகே சார், நான் நினைச்சேன் நீங்க அதை ஸ்கிப் பண்ணுவீங்க. இல்ல அதுக்கு மார்க் இருக்கு. ஓகே, இப்ப அவர் எக்ஸ்ட்ராவா கேட்டாங்கல்ல, அந்த செகண்ட் பாயிண்டோட ஈஸி கொடுத்தேன் நான். Baginda melantik ahli Suruhanjaya Pilihan Raya. அதாவது நம்ம நாட்டுல பிலிஹன் ராய் நடக்குதுல்ல, அதுல உள்ள அஹ்லி இருக்காங்களா, யாரெல்லாம் அதுல நடத்துவாங்க, எடுத்து செய்வாங்கன்ட்டு அவங்களையும் இவர் தான் லந்தி பண்ணுவாரு. ஓகே, அடுத்து செட்டில் பண்ணிட்டேன். அடுத்தது ketenteraan அந்த டாட் வரைக்கும் செட்டில் பண்ணிட்டேன். இப்ப அதோட ஹுராயன் நான் கொடுக்க போறேன். அதோட ஹுராயன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா yang di-Pertuan Agong, first point yang di-Pertuan Agong pemerintah tertinggi angkatan tentera. yang di-Pertuan Agong pemerintah tertinggi angkatan tentera. Malaysia போடாட்டி கூட பிரச்சனை இல்லை, மார்க் கிடைக்கும். ஓகே சார். ஓகே, கிடைச்சிச்சா? எஸ் சார். ஓகே ஃபைன். அந்த 2வது இசியை நான் ஸ்கிப் பண்றேன். ஸ்கிப் பண்ணாலும் இப்ப நம்மளுக்கு எத்தனை மார்க் கிடைச்சிருக்கு? 6.
6 மார்க்கா கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகே ஃபைன். அடுத்தது வந்துட்டு 7வது மார்க்காக்கு போறேன். 7வது மார்க்காவை கிடைக்கிறதுக்கு உங்களை நான் இப்ப யோசிக்க வைக்க போறேன். அந்த டிப்ளோமேட்டிக்க நம்ம எப்படி வந்து, ஏன்னா அது வந்து tergantung இருக்கு, அதோட வந்து ketenteraan நம்ம அது tergantung இருக்கு. நான் கொஞ்சம் ஆட் பண்ண தெரியுமா Penanda Wacana எல்லாம் வச்சு. அதே மாதிரி இந்த டிப்ளோமேட்டிக்க வந்து எப்படி Penanda Wacana வச்சு நம்ம ஆட் பண்ணி 1 மார்க்கை கிடைக்க வைக்கிறது. Bidang kuasa eksekutif yang di-Pertuan Agong ialah diplomatik. ஓகே ஓகே ரைட் ஆன்சர். சோ அப்ப அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப நீங்க படிக்கிற நோட்ஸ்லயும் சரி இல்ல டெக்ஸ்ட்லயும் சரி அது வந்து உங்களுக்கு tergantung தெரிஞ்சுச்சுனாக்கா, ரொம்ப மற்றும் ஷார்ட்டா இருந்துச்சுனாக்கா Penanda Wacana வச்சு நீங்க வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஆயாட்ட கொஞ்சம் வந்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் போட்டு நீங்க பீன பண்ணிருங்க. இந்த டிப்ளோமேட்டிக் கடைசி வார்த்தையை டிப்ளோமேட்டிக்கா முடிச்சுட்டு நம்ம என்ன வைக்கணும் அது பக்கத்துல? ஃபுல் ஸ்டாப். Hal ini demi ஃபுல் ஸ்டாப். ஓகே ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இல்ல ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஓகே சொல்லுங்க. ஆயாட்ட சொல்லுங்க சார். ஆயாட்ட சொல்லுங்க மாதிரி இருக்கா? ayat kali bidang tugas bidang tugas kuasa eksekutif yang di-Pertuan Agong ialah diplomatik. ஓகே என்ன வைக்கணும்? ஃபுல் ஸ்டாப். ஓகே ஏன் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்? ஆயட் முடிஞ்சிருச்சு சார். ஆயட் முடிஞ்சிருச்சா? ஏன் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்? எனக்கு சரியான ஆன்சர் கிடைக்கல. ஏன் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்? கம்ப்ளீட் ஆன்சர். ஒன்னும் சரியான வார்த்தை கிடைக்கல. அங்க 1 மார்க்கா கிடைச்சிருச்சு சார். ஓகே அது ஃபக்தா சார். ஃபக்தானால புள்ளி வச்சிடணும். ஃபக்தா இல்லாட்டி புள்ளி வைக்க கூடாது. இல்ல சார், அங்க கடைசியா டிப்ளோமேட்டிக் வச்சிருக்காங்க, அதனால ஃபுல் ஸ்டாப் வச்சு. அப்ப டிப்ளோமேட்டிக் எல்லாமே வேற வார்த்தை இருந்தா வைக்க வேண்டாமா? குழப்பறணும். ஓகே நானே சொல்லிடுறேன். லைட்டா குழப்பறீங்க. ஏன் புள்ளி வைக்கணும்னாக்கா அந்த ஐயாட்ட நம்ம அங்க முடிச்சிட்டோம். இதே வந்துட்டு அந்த ஐயாட்டியும் இப்ப நம்மளோட ஹுராயானையும் புள்ளி வைக்காம நம்ம கண்டினியூ பண்ணாக்கா நம்மளுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? 1 பாயிண்ட் தெரியாது. எஸ் வெரி குட். ஓகே அதனாலதான் புள்ளி வைக்க சொன்னேன். நம்மளோட ஃபக்தாவும் நம்மளோட ஹுராயானும் வந்துட்டு ஜாயின் ஆகக்கூடாது. ஜாயின் ஆகணுச்சுனாக்கா 2 மார்க்கா கிடைக்க வேண்டிய இடத்துல அது ஜாயினா இருக்கிறனால புள்ளி இல்லாம ஸ்டில் 1 மார்க் தான் கிடைக்கும். சோ அந்த புள்ளி மீமா மைண்ட் கண்ட்ரான புரியுதா? புரியுது சார். ஓகே ஃபைன். அடுத்தது இப்ப டிப்ளோமேட்டிக் போயிருவோம். டிப்ளோமேட்டிக் வந்துட்டு தீர்கா வந்துட்டு சொல்லிட்டாங்க அதோட ஐயாட் கண்ட்ரோங்கா இருந்துச்சு, எப்படி அதை வந்துட்டு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் போட்டாங்கன்ட்டு. அதுல உள்ள ஒரு உரையன் எடுத்துப்போமே. இந்த டிப்ளோமேட்டிக் வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை மார்க்? 7 சார். 7 கிடைச்சிருச்சு. ஓகே சோ இப்ப ஒன்னொரு அடுத்த 8வது மார்க் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு yang di-Pertuan Agong garis பண்ணுங்க. yang di-Pertuan Agong melantik diplomat Malaysia ke luar negara. அப்படியே சொல்றீங்களா சார்? இது அப்படியே சொல்றேன், ஏன்னா இதுக்கு மேல சுருக்க முடியாது. ஓகே இதுதான் இது மேக்ஸ். இதான் வரும். ஏன்னா ஏன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்கா உங்களுக்கே தெரியுது பாருங்க. ஓகே குட்லா உங்களுக்கு வந்து இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்துட்டு ஃபக்தாவா இருக்கும். இது நம்ம குறைச்சாலும் கூடியாக்கணும் சரி, இது குழம்பிடும். அப்ப எப்படி தூக்கி போடலாம்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு நீங்க கொஞ்சம் சரியான ட்ராக்ல வந்துட்டீங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஓகே யாரு அதுக்குள்ள சார் சொல்லிட்டீங்க. சரி சொல்லிட்டோம். ஓகே ஓகே அடுத்த தடவை உங்களை தான் நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே ஃபைன். சோ yang di-Pertuan Agong ஆரம்பிச்சு நிகார வரைக்கும் இதுக்கு மேல சுருக்க முடியாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா நம்ம நாட்டுல வந்துட்டு நிறைய வேற நாட்டுக்கு வந்துட்டு வக்கீல் அனுப்புவாங்கல்ல, சில விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு, பொலிட்டிக்க பத்தி பேசுறதுக்கு, எக்கனாமிய பத்தி பேசுறதுக்கு, சோசியல் பத்தி பேசுறதுக்கு எல்லாம் வந்துட்டு வக்கீல் அனுப்பணும். சோ அந்த வக்கீல தான் வந்து டிப்ளோமான்னு சொல்லுவாங்க. அதாவது டிப்ளோமேட்டிக்கோட
யாரெல்லாம் டிப்ளமேட்டிக் உள்ள பொலிட்டிக்ல இருக்காங்களோ அவங்களதான் வந்து டிப்ளோமாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஓகே, இப்ப இன்கேஸ் பரீட்சை கேள்வியில வந்து குவாச எக்ஸிகியூட்டிவ் இல்லாம குவாச பெருண்டாங்கன் கீழே வந்துட்டு வந்துச்சுனாக்கா, அதாவது மேபி உமுமா கூட கேட்கலாம். உமும்னாக்கா என்ன சொல்ல வரேன்னாக்கா, bincangkan, நல்லா விளங்கிக்கோங்க, bincangkan kuasa yang di-Persatuan Agong dalam sistem pemerintahan negara. இது வந்து உமுமான கேள்வி. உமும்னா பொதுவான கேள்வி. பொதுவான கேள்விக்கு வந்துட்டு இந்த 4 குவாச எக்ஸிகியூட்டிவ்ல இருந்து நீங்க கொடுத்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், குவாச பெருண்டாங்கன் கீழே இருந்து உங்களுக்கு கொடுத்தாலும் மார்க் கிடைக்கும், குவாசக்கு ஹக்கிமான் கீழே கொடுத்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், குவாச pengampunan கீழே கொடுத்தாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதே உமுமா கேட்டா, பொதுவா கேட்டா, பொதுவான கேள்வி நான் திருப்பி சொல்றேன், ஜெனரல் கொஸ்டின். அதாவது திருப்பி நான் கேள்வியை ரிப்பீட் பண்றேன், bincangkan kuasa yang di-Persatuan Agong dalam sistem pemerintahan negara. சோ நீங்க இந்த 4ல எதை நீங்க சூஸ் பண்ணி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைச்சிரும். ஓகே, அதே ஸ்பெசிபிக்கா, அதாவது குறிப்பிட்டு கேள்வி கேட்டாங்கன்னாக்கா, ஏன்னா குறிப்பிட்டு கூட கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்லிருக்க என்னெல்லாம் சார் அன்னைக்கு குவாச எக்ஸிகியூட்டிவ் சொல்லி கொடுத்தாரு, ஆனா வந்து பரீட்சை கேள்வி நம்ம பாக்குறோம் குவாச பெருண்டாங்கன்னு பத்தி கேட்டிருக்காங்க, குழம்பிடக்கூடாது. ஓகேயா? ஏன்னா பெரும்பாலும் நார்மலி வந்துட்டு அதுதான் நடக்கும் ஸ்கூல்ல. பிள்ளைங்க பரீட்சை எழுதிட்டு வந்த கையோட நாங்க நித்தம் பிள்ளைங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். அப்போலாம் செகு அப்போ யுவாஜா சும்மா தக்குழுவான்ட்டு கடுப்பா போவுங்க. ஆனா கேள்வியை நான் எடுத்து பார்த்தேனாக்கா ஆக்சுவலி படிச்சு கொடுத்தது தான் அங்க இருக்கும். அதான் பிரச்சனையே. ஓகேயா? சோ அததான் சொல்ல வரேன், கேள்வி உமுமா கேட்டா எதை எழுதினாலும் மார்க் கிடைக்கும். அதே ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு கேட்டாக்கா இதுதான் எழுதணும்ட்டு ஒண்ணு இருக்கு. அப்ப குவாச எக்ஸிகியூட்டிவ் கீழே வந்துட்டு இப்ப அடுத்தது நம்ம வந்துட்டு இப்ப ஸ்பெசிபிக்கா கேட்டாக்கா வந்துட்டு இப்ப குவாச பெருண்டாங்க bincangkan kuasa yang di-Persatuan Agong dalam perundangan negara அப்படின்னு கேட்டாக்கா, இந்த பச்சை கலர் தெரியுதா தெரியலையா? தெரியுது சார். கலர் கீழே வந்துட்டு போல்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. போல்ட்னாக்கா என்ன சொல்றாங்க, எழுத்தெல்லாம் கொஞ்சம் டார்க்கா போட்டிருக்காங்களே. ஓகே, அந்த டார்க்கா போட்ட வார்த்தை வந்துட்டு எத்தனை வார்த்தை இங்க இருக்காங்க? 4 வார்த்தை சார். ஆளா பாருங்க, 5 இருக்கு சார். ஓகேயா? 5 வார்த்தை இருக்கு. இந்த 5 வார்த்தைக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? 5 மார்க்கா? 5 மார்க்கா கிடைக்கும். 5 மார்க்கா கீழே வந்துட்டு ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் தர்கந்தோங்கா இருக்கு. எது? அகாமா சார். அகாமா சார். அந்த அகாம வந்து கொஞ்சம் தர்கந்தோங்கா இருக்கு. சோ அத தர்கந்தோங்கா இல்லாம ஆக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்? மின்னுக்கு பண்டானா வச்சானா பாய்க்க போறோம் சார். வெரி குட், சூப்பர். ஓகே, பன்னெண்டு வச்சானா நம்ம தம்பா பண்ண போறோம். ஓகே, ஒரு ரொம்ப அசதியா இருக்கீங்களா? லைட்டா சார். ஓகே, ஒரு 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 2 மினிட் ரெஸ்ட் எடுத்துப்போமா? எடுத்துக்கலாம் சார். இன்னொன்னு கேளுங்க முதல்ல சார். அப்ப அந்த சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க வந்து முன்னுக்கு பின்னா வச்சனா வந்து தம்பா பண்ண சொன்னீங்க. இப்ப அந்த ஆயத் வந்து நீட்டா இருந்துச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்றது? எந்த ஆயத் நீட்டா இருந்துச்சுனாமா? இப்ப contoh வந்து melantikkan Perdana Menteri dan Jemaah Menteri அந்த மாதிரி. ஓகே, அது ஸ்ட்ரைட்டாவே போட்டுருங்க. ஆனா வந்துட்டு என்ன செய்யுங்க, இப்ப yang di-Persatuan kuasa இப்ப அந்த ஃபர்ஸ்ட் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பிங்க் கலர் கோத்தாவோட ஆன்சர் சொல்றேன்னு. ஓகே, di bawah kuasa eksekutif yang di-Persatuan Agong melantik Perdana Menteri dan Jemaah Menteri. ஓகே, selain itu அடுத்த பாயிண்ட்க்கு நீங்க நீல பாயிண்ட்க்கு வரும்போது கூட பன்னெண்டு வச்சனா தம்பா பண்ணிட்டே போங்க. ஓகே, பன்னெண்டு வச்சனா தம்பா பண்றதுல குறைக்கிறதுல கூட ஏத்துறதுல நமக்கு பிரச்சனை வராது. பட் ஏன் வந்துட்டு
ஏன்னாக்கா ஏன் பன்னெண்டு வச்சனம் போட சொல்றேன்னாக்கா ஒரு ஈஸில இருந்து இன்னொரு ஈஸியை மாத்துறதுக்கு. அதே இப்ப அந்த ஐஆர் வந்து ஃபுல்லா இருக்கிறதுல நீங்க பன்னெண்டு வச்சனம் போடாட்டி கூட பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெயிட்டாவே kuasa eksekutif yang di-Persatuan Agong ialah melantik Perdana Menteri dan Jemaah Menteri. Dot. Okay. அப்புறம் டாட் போட்டு pelantikan jawatan penting seperti peguam negara dan ketua audit negara. டாட். இப்ப இந்த மூணாவதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ரொம்ப தர்காந்தங்கா இருக்கிறதுனால நம்ம வந்து பன்னெண்டு வச்சனம் ஆட் பண்ண போறோம். புரியுதாமா? சோ kuasa perundangan கீழே வந்துட்டு இப்ப நம்ம போறோம். kuasa perundangan கீழே டெக்ஸ்ட் புக்ல 49 பேஜ் பாருங்களேன். 49 பேஜ் பச்சை கலர். சோ kuasa perundangan கீழே வந்துட்டு நம்ம முதல் பாயிண்ட் வந்து பார்ப்போம். yang di-Persatuan Agong, yang di-Persatuan garis பண்ணிக்கோங்க. yang di-Persatuan Agong memperkenankan rang undang-undang. சார் சொல்லுங்க. memperkenankan karena ஓகே, memperkenankan அவர்தான் வந்துட்டு அந்த என்ன undang-undang செஞ்சிருக்காங்களோ அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, கிரீன் லைட் கொடுப்பாரு. கிரீன் லைட் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்கா புரியுது சார் அனுமதி கொடுப்பாரு. அவருக்கு அனுமதி கொடுக்காத வரைக்கும் அந்த undang-undang வந்து செல்லாது. So yang di-Persatuan Agong memperkenankan rang undang-undang. Okay, that's enough. Okay, முதல் இந்த சோப்பு கலர்ல வந்து எத்தனை மார்க் நம்ம எடுத்தோம்? 8 சார். ஓகே, இப்ப எத்தனை மார்க்? இப்ப எத்தனாவது மார்க்குக்கு வந்துட்டோம்? 9வது சார். 9வது. ஓகே, அடுத்தது அந்த persidangan parlimen இருக்குல்ல. ஓகே, அந்த ayat நான் கொஞ்சம் tambah பண்ணிக்கிறேன். persidangan parlimen நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். முதல் அந்த ரங் undang-undang புள்ளி வச்சுட்டோம். 9 மார்க் கிடைக்குது புள்ளி வச்சுட்டு இப்ப அடுத்த பாயிண்ட்க்கு போறோம். அதாவது di samping itu, pernah wacana நான் போடுறேன். di samping itu persidangan parlimen, ayat tambah பண்ணிக்கோங்க. persidangan parlimen di bawah kuasa baginda. ஓகே சார். kuasa சார் kuasa baginda. ஓகே, kuasa baginda புள்ளி வச்சிருங்க. இது எத்தனாவது மார்க்கா? 10வது சார். ஓகே, 10வது முடிச்சிட்டோம். இப்ப 11வது மார்க்குக்கு நம்ம போறோம். அதாவது yang di-Persatuan Agong. சார் சொல்லுங்க சார், அந்த பாயிண்ட் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா? யாராச்சும் ஒரு ஆளு samping itu persidangan parlimen bahwa kuasa baginda. Dot. ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, அடுத்த பாயிண்ட் yang di-Persatuan Agong mempunyai kuasa memanggil parlimen bersidang. ஓகே, bersidangக்கு வந்துட்டு maksud தெரியுமா? தெரியாது சார். சொல்லிருங்க சார். ஓகே, bersidangக்கு இன்னொரு வார்த்தை வந்து bermesyuarat. சாரி சார், திருப்பி சொல்லுங்க சார். bersidangக்கு இன்னொரு வார்த்தை அந்த ayat yang di-Persatuan Agong. ஓகே, அது ஃபுல்லாவே yang di-Persatuan Agong ஆரம்பிச்சு bersidang வரைக்கும். ஓகே சார். அந்த bersidangக்கு வந்துட்டு என்ன maksudனாக்கா bermesyuarat பண்றது. அதாவது yang di-Persatuan Agong வந்துட்டு தான் வந்து பார்லிமென்ட் கூப்பிடுவாரு மீட்டிங் போடுறதுக்கு. ஓகே, வேற யாரும் கூப்பிட முடியாது. நானும் சரி நீங்களும் சரி கூப்பிட முடியாது. ஓகே, at the same time அடுத்த பாயிண்ட் ஸ்டில் ஒன்னும் அந்த பார்லிமென்ட் கீழே தான். அடுத்த பாயிண்ட் மார்க் கிடைக்கிற பாயிண்ட் சொல்றேன். baginda berkuasa membubarkan parlimen. திருப்பி சொல்றேன், baginda berkuasa membubarkan parlimen. membubarkanனாக்கா ஆட்சி கலைக்கிறதுக்கு, அந்த பார்லிமெண்டை கலைக்கிறதுக்கு அவர்னால ஒண்டிதான் முடியும். அவருக்கு தான் அந்த குவாசை இருக்கு. அவர் தான் வந்துட்டு பார்லிமெண்ட் மீட்டிங் போடையும் அவர் கூப்பிடுவாரு. அடுத்தது பார்லிமெண்ட் வந்துட்டு இல்லாம ஆக்குறதும் அவரோட பிராணம் தான். இது எத்தனாவது மார்க் சார்? அவர் நினைச்சாதான் மீட்டிங் வைக்க முடியும், எல்லாம் வைக்க முடியாது. அந்த மாதிரி சார் மீட்டிங்கை வைக்க முடியும். அவர் நினைச்சா பார்லிமெண்ட் கூட அவர் மாத்துவாரு. ஓகே சார், அது வேற, அது புரிஞ்சுக்கிட்டா ஓகேயா? அடுத்து
எத்தனை மார்க் கிடைச்சிருச்சு இதோட? 11 சார். 11 9 9 11 சார். 11 சார். எஸ் 11 மார்க் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. அதாவது முபார்கன் பார்லிமெண்ட் வரைக்கும் அந்த பர்சிடாங்கன் பார்லிமெண்ட் கீழே வந்து நம்மளுக்கு எத்தனை மார்க் இருக்கு? 2 மார்க்காவா? 2 சார் 2. ஆமா சார் 2 இருக்கு அது கீழே. ஓகே அடுத்தது அகாம. ஓகே அகாம வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க பாப்போம். 12 வச்சனா போட்டு. Seterusnya ஓகே seterusnya agama di bawah kuasa baginda Sir. ஓகே ஃபைன். ஓகே என்ன திருப்பி சொல்லுங்க பாப்போம். Seterusnya agama di bawah kuasa baginda. ஓகே என்ன வைக்கணும்? Full stop Sir. ஓகே இது எத்தனை மார்க் கிடைச்சிருச்சு? 12 Sir. ஓகே 12 மார்க் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே சோ அடுத்தது அதோட உராயனை பார்ப்போம். ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிப்போம். அந்த 2வது பாயிண்ட் பாருங்க சார். இப்போ அதே மாதிரி ஆயது சாலின் மட்டும் பிரச்சனை இல்லையா சார்? சாலின்னா இப்படி என்ன சொல்ல வரீங்க? அதே ஐயா இப்போ நீங்க மேல கொடுத்தீங்க டி சம்திங் itu persidangan parlimen di bawah kuasa baginda அதே மாதிரி சாலின் பிரச்சனை இல்லை. ஆனா ஏன்னா அந்த ஃபக்தா அங்க மாறுது. ஓகே சார். ஃபக்தா மாறிடுச்சுல. ஏன்னா மேல வந்து வேற கீழே வந்து அகாம பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஓகே ஓகே. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாய்க்கிற படாண்ட வச்சா வந்து கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டுக்கோங்களா? சார் சாரி சார் மறுபடியும் பண்ண முடியுமா? ஓகே யாராச்சும் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுங்க பாப்போம். Seterusnya agama di bawah kuasa baginda. Di bawah kuasa baginda. சார் கொஞ்சம் சத்தமா சார். சார் சொல்லுங்க சார் கொஞ்சம் சத்தமா. Seterusnya di bawah kuasa baginda. இல்ல seterusnya agama di bawah kuasa baginda. ஓகே அண்ணன் இந்த எந்த அண்ணன் சவுண்ட் ரொம்ப மெதுவா இருக்கு. சரிண்ணா. ஆமாண்ணே. ஆமா சார். சரி ஏன் சரி ரொம்ப பயந்து சொல்றீங்க? வெக்கப்படுறீங்களோ? இல்ல சார் ரொம்ப பெட்டு தாக்கிங்க பாப்போம். ஓகே சோ அடுத்தது அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அகாம கீழ வந்து அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அந்த கெத்துவா அகாம இஸ்லாம் இருக்குல்ல தெரியுதா? அந்த கெத்துவா அகாமி இஸ்லாம் கீழே ஒரு அந்த ஏன்னா நான் அந்த கெத்துவா அகாமி இஸ்லாமோடய நான் முடிக்க போறேன் அந்த ஆயாட்டை. அப்ப அதுக்கு வந்து நான் கொஞ்சம் perkataan tambah பண்ணிக்கிறேன் இன்னைக்கு. அதாவது baginda merupakan perkataan tambah பண்ணுங்க. ketua agama இஸ்லாமுக்கு முன்னுக்கு வார்த்தையை tambah பண்ணுங்கன்னு சொல்றேன். baginda merupakan ketua agama Islam. Full stop. Ada ஓகே சார். baginda merupakan ketua agama Islam. Baginda merupakan ketua agama Islam. Yeah, that's it. Full stop. கிடைச்சிச்சா எல்லாத்துக்கும்? ஆன்சர் கிடைச்சிச்சு சார். ஓகே கொஞ்ச நேரம் ஃபெஸ்டி விஷ்ணு இருக்கீங்களா? விஷ்ணு விஷ்ணு கிளாஸ்ல செக் பண்ணி சொல்ல முடியுமா எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு? 64 பேர் இருக்காங்க. 44 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே ஃபைன். 64 பேர் சார். 64 44 64 சார். 64 ஓகே 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 குட். ஸ்டில் இன்னும் 64 பேர் வந்து 1.5 மணி நேரம் ஆகி கூட இன்னும் இருக்கீங்கன்னாக்கா என் கூட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃபைன். சுஜாரா சார் மை ஃபேவரட். ஓகே 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 நான் கண்டினியூ பண்றேன். சோ baginda merupakan ketua agama Islam. இது எத்தனாவது மார்க்குக்கு வந்துருச்சு இப்ப? 12 சார். 12 சார். 13 சார். 13 மார்க்குக்கு வந்துட்டோம் இப்ப நம்ம. ஓகே ஃபைன். அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். அடுத்த பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஓகே அதாவது ayat tambah பண்ணிப்போம். kuasa yang di-Persatuan Agong ialah hak dan ada menjaga tambah பண்ணிப்போம். அந்த hak menjaga போட்டுக்கோங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார், எது சார்? அந்த 4வது பாயிண்ட் இருக்குல்ல, ஹா dan keistimewaan. ஓகே, அது முன்னுக்கு வந்துட்டு menjaga tambah பண்ணிக்கோங்க. ஹா முன்னுக்கு வந்து menjaga போட்டுக்கோங்க. menjaga keistimewaan. ஓகே, கொஞ்ச நேரம். அப்போ வந்துட்டு yang di-Pertuan Agong menjaga hak dan keistimewaan. அந்த keistimewaan பின்னாடி வந்துட்டு orang Melayu dan Bumi Putra tambah பண்ணிக்கோங்க. சார் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே, சார் நான் சொல்றேன் பாருங்க. ஓகே சொல்லுங்க. menjaga hak dan keistimewaan yang di-Pertuan Agong. First yang di-Pertuan Agong ialah menjaga hak dan keistimewaan orang Melayu dan Bumi Putra. Yes, right. சார் ஒண்ணுமே புரியல சார். எல்லாம் சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். Kuasa yang di-Pertuan Agong. ஓகே, அந்த கடைசி கிடைச்சிருச்சு. ஓகே. தம்பி சொல்லுங்க தம்பி. menjaga dan keistimewaan menjaga orang Melayu. முதல்ல சொல்லுங்கண்ணே. கொஞ்ச நேரம் யாரோ இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க. கொஞ்சம் வேற மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. ஓகே, யார் இந்த மைக் திறந்திருக்காங்களோ? ஓகே ஓகே, அழைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கோச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஓகே ரிப்பீட் பண்றீங்களா? தமிழ். Kuasa yang di-Pertuan Agong. kuasa yang di-Pertuan Agong menjaga. ialah menjaga. ialah uncak. Ialah போட்டாலும் ஓகே, போடாது. Ialah hak dan menjaga keistimewaan orang Melayu dan Bumi Putra. ஓகே, கிடைச்சிச்சாமா எல்லாத்துக்கும்? கிடைச்சிச்சு சார். ஓகே, வெரி குட். கிடைச்சிருச்சு சார். ஓகே, அந்த பூமி புத்திரா முடிச்ச கையில நம்ம என்ன செய்யணும்? ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் சார். வச்சிருங்க. ஓகே, அதுதான் வச்சிருங்க. சார் கொஞ்ச நேரம். menjaga hak dan keistimewaan அப்புறம் என்னண்ணே? Orang Melayu dan Bumi Putra. ஓகேண்ணே. ஓகே, செட்டர். ஓகே, சோ அதோட முடிச்சுப்போம். இது எத்தனை மார்க் கிடைச்சிருச்சு? 14 marks சார். 14 மார்க்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்தது இப்ப கடைசியா di bawah kuasa perundangan கீழே pengisytiharan daruratக்கு போறோம். darurat சார். ஓகே, அதாவது ayat வந்துட்டு யாராச்சும் நல்லா நிதானமா யோசிச்சு இந்த pengisytiharan daruratக்கு வந்துட்டு ஒரு ayat கிரியேட் பண்ணுங்க. சார் hak dan keistimewaan இது பண்ணலாம் சார். 2 பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டேனே. நான் அந்த மேல அந்த menjaga hak dan keistimewaan வந்து gabung பண்ணி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா orang Melayu dan Bumi Putra இருக்கு பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் அதை gabung பண்ணிட்டேன். ஓகே சார். ஓகே, இந்த அடுத்த பாயிண்ட் அந்த pengisytiharan orang Melayu dan Bumi Putra menjaga hak dan keistimewaan தானே சார்? இல்ல இல்லையே. menjaga hak dan keistimewaan orang Melayu dan Bumi Putra. Okay, thank you. ஓகே, அடுத்ததுதான் வந்து pengisytiharan daruratக்கு வந்து ayat bina பண்ண சொல்றேன் நானு. யாராச்சும் ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க pengisytiharan daruratக்கு. ஹலோ சொல்லுங்க. 12 வச்சனம் வேணுமா? போடுங்களேன். Sir, seharusnya pengisytiharan darurat di bawah kuasa baginda, Sir. என்ன 12 வச்சனம் சொன்னீங்க? Seharusnya, Sir. Seharusnya. ஓகே, வேற ஏதாவது? kesimpulannya. ஓகே, kesimpulannya சொல்லலாம். seharusnya வந்துட்டு 12 வச்சனம் கொஞ்சம் இடிக்குதுயா, அது முடியாது. Selain itu
ஹையர் ஸ்டடி பாருங்கண்ணே. இப்ப வந்து நம்ம இன்னும் வச்சுப்போம். இப்ப இது வந்து 8 மார்க்கா இல்லாட்டி 12 மார்க்காவா இருந்துச்சுனாக்கா அது கடைசி இசியா இருந்துச்சுனாக்கா ஹையர் ஸ்டடி நம்ம பாய்க்கலாம். இல்லாட்டி சிம்பிளான்னு கூட நம்ம வந்து பாய்க்கலாம். அது வந்து கடைசி இசியா இருந்துச்சுனாக்கா. அதே வந்து அது கடைசி இசியா இல்லாத பட்சத்துல இருந்துச்சுனாக்கா நீங்க அந்த சிம்பிளானே இல்லாட்டி ஹையர் ஸ்டடி பாய்க்க வேண்டாம். Lain itu seterusnya. Okey, selain itu seterusnya di samping itu tambahan pula justru illati paling simple lah. Paling simple என்ன போடலாம்? oleh itu அது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். சிம்பிள் நான் கத்து கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. pertama kedua ketiga. Yes, very good. pertamaல ஆரம்பிச்சு 12வது ஈஸி வரைக்கும். அப்ப 12வது வந்து என்ன முடியும்? ஹையர் ஸ்கலி முடியலாம். இல்லாட்டி பிரதாம நம்ம சொன்னாக்க அந்த 12வது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ke-12. Ya. Okey, pertama ni pertama, kedua, ketiga sampailah ke-12. Okey, if அப்படி 12வது ஈஸியா இருந்துச்சுன்னா முடியும். ஏன்னா அதான் சொன்னேன்ல 12 வச்சா எனக்கு மார்க் இல்ல. பட் ஒரு ஈஸியில இருந்து இன்னொரு ஈஸியை பேஸ பண்ணுறதுக்கு தான் 12 வச்சனா நம்ம போட போறோம் அப்படின்ட்டு. ஓகே, சோ யார் முதல்ல அந்த ஆயாட்ட சொன்னா? சொன்னேன் சார். யாருப்பா அது? சேரன். ஓகே, சேரன் சொல்லுங்க. சேரன் முதல்ல சார் சொன்னீங்க தம்பான் புல்லு சார். ஓகே, தம்பான் புல்லு pengisiran darurat di bawah kuasa baginda sir. Okey, என்ன வச்சிரணும்? Full stop sir. Okay, good. Full stop வச்சாச்சு. வச்சிட்டு இப்ப நம்ம எத்தனாவது மார்க்ல இருக்கோம்? எத்தனை மார்க் கிடைச்சிருச்சு? 15 சார். 15 மார்க் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் இல்லாட்டி எஸ்ஏவா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர்னாக்க இந்த கேள்வி வந்துச்சுனாக்கா ஸ்ட்ரக்சர்னாக்கா மேக்சிமம் 4 மார்க்கா. அப்படி இந்த கேள்வி வந்துச்சுனாக்கா ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுனாக்கா 4 மார்க்கா வரும். அதே வந்துட்டு இது எஸ்ஏவா இருந்துச்சுனாக்கா, ஓகே, எஸ்ஏ கேள்வியா இருந்துச்சுனாக்கா மினிமம் 8 மார்க்கா இல்லாட்டி மேக்சிமம் 12 மார்க்கா. ஆனால் நம்ம இப்ப வந்துட்டு 15 மார்க்கா கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து தேடி வச்சிருக்கோம். ஓகே, எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து தேடி வச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா தேடுனா தப்பா? தப்புல சார். இல்ல சார். நம்மளுக்கு வந்து இது வந்து பேக்கப்பா இருக்கும். ஓகே, சோ பேக்கப்பா இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தேடி வச்சுக்கோமே. ஏன்னா எனக்கு சார் சொல்லுங்க சார். இப்ப வந்து இந்த தம்பான் புல்ல pengisiran darurat di bawah kuasa bagindaன்னு சொல்றீங்க. இப்ப வந்து வேற மாதிரி ஆயர் கொடுக்கலாமா சார்? நீங்க ட்ரை பண்ணுங்க, நான் பாக்குறேன் மார்க் கிடைக்குமான்னு. சரி, எனக்கு தெரியல, அதான் உங்ககிட்ட கேக்குறேன் சார். ஆமாவா? அப்படி வேற மாதிரி ஏன் அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அந்த ஆயாட்டு? இல்ல கஷ்டம் இல்ல சார். இப்ப ஒரே மாதிரியா வருத, கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணுவா சார். ட்ரை பண்ணு. வேற ட்ரை பண்ற மாதிரியா? அதாவது bidang tugas kuasa perundangan yang di Pertuan Agong ialah pengisiran darurat. முடியுமா சார்? ஏன் முடியும்? ஏன்னா நம்ம தான் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம தான் ஒரு வாரத்துக்கு பல வார்த்தை படிச்சிருக்கோம்ல. சோ இப்ப நம்ம மேல வந்து குவாச படிச்சிருப்போம். அடுத்தது நீங்க போடும்போது பீடாங் துகாஸ்ன்னு போடுங்க. அடுத்தது நீங்க போடும்போது பிராணன் போடுங்க. அடுத்தது நீங்க போடும்போது தங்கும் ஜவாப் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குனால மேபி உங்களுக்கு வந்து ஐயோ என்னடா ரொம்ப சிம்பிளா இருக்கே, மார்க் கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ளே இருக்கும். ஆக்சுவலி வந்து இது எனக்கு புரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகே, சோ பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஆனா இப்ப நீங்க மாத்தி நீங்க கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் மத்தவங்களோட ஆன்சரோட நம்ம ஆன்சர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்கறதுல வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகே, என்ன ஒண்ணுனாக்கா அந்த ட்ராக், ஓகே, அந்த லண்டாஸ்தான்ல இருந்து நம்ம வந்து ஓடக்கூடாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னாக்கா தங்கும் ஜவாப் இதெல்லாமே ஒரே மார்க்ஸோட்டா இருக்கிறத நீங்க எப்படி மாத்தி போட்டாலும் உங்களுக்கு அங்க மார்க் கிடைக்கும். இதே நீங்க வந்துட்டு அந்த மக்ஸோட்ட ஓடி நீங்க வேற மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா அங்க வந்துட்டு கதை கந்தலாயிரும். புரியுதா? புரியுது சார், புரியுது சார். சோ மாத்தி போடுங்க, பிரச்சனை இல்லை. பட் அந்த ட்ராக்ல இருந்து ஓடிடாதீங்க சார். ஒரு சொந்த கொடுங்க சார் நீங்க. ஓகே, சோ வந்துட்டு இப்ப வச்சுப்போம், நல்லா வணங்கிக்கோங்க.
kuasa yang di-Persatuan Agong dalam sistem pemerintahan negara di bawah bidang kuasa eksekutif ialah melantik Perdana Menteri dan Jemaah Menteri. Yang di-Persatuan Agong melantik Ahli Dewan Rakyat. Titik. Selain itu, baginda melantik baginda melantik menteri-menteri dengan nasihat Perdana Menteri. Okey, ini nak contoh கொடுக்கிறேன். Selain itu, di bawah bidang kuasa perundangan pula, baginda memainkan peranan memperkenankan rang undang-undang. Tambahan pula, di bawah persidangan parlimen, baginda mempunyai kuasa memanggil parlimen serta எது சார் படிக்கிறீங்க? இது எல்லாம் கலந்து ஒரு கலவையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நானு. Baginda berkuasa என்ன சொன்னீங்க? Baginda berkuasa memanggil parlimen serta membubarkan parlimen. memanggilkan சார். அங்க இருக்கு memanggil parlimen. அது எல்லாமே நான் இப்ப உங்களுக்கு படிச்சு கொடுத்ததை வச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்ப. ஓகே சார். இப்ப நான் சொன்ன ஆன்சருக்கும் இப்ப நான் சொல்ற ஆன்சருக்கும் டிஃபரெண்ட் இருக்கா இல்லையா? ஆமா சார். ஆமா சார். இருக்கு. பட் ஸ்டில் அந்த ட்ராக்ல தான் நான் இருக்கேன். அதை தவிர்த்து நான் வேற எங்கேயும் ஓடல. ஓகே, அப்ப அததான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப ஈஸியான வே தான் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்க டென்ஷன் ஆகிடக்கூடாது, நீங்க பயந்துடக்கூடாது. அதுக்காக தான் ஈஸியான வே. இது போட்டாலே உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இப்படி போடுங்க, இப்படி போடுங்க, இப்படி போடுங்கன்ட்டு. இப்ப என்னோட ஸ்டைல நான் சொல்லி கொடுத்தேனாக்கா நீங்க என்னடா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னடா ஆச்சு, என்ன எங்க இருக்கோம், நம்ம சீராப்பா இருக்குமான்ட்டு நீங்க யோசிச்சிடக்கூடாது. ஆக்சுவலி இங்கதான் இருக்கேன் நான், இங்கதான் இருக்கேன். ஓகே, முடியுமா? முடியும் சார். ஓகே ஃபைன். எத்தனை மார்க் எடுத்துட்டோம்? 14 15 சார். 15 16 15 சார். 16 சார். 16. தருராட் வந்துருச்சு ஜி. வந்துருச்சு ஜி, வந்துருச்சு ஜி. ஓகே ஃபைன். அடுத்தது இப்ப குவாஸுக்கு ஹக்கிமான் கீழே நம்ம போறோம். ஓகேயா, முடியுமா? முடியும் சார். ஓகே, குவாஸுக்கு ஹக்கிமான் கீழே நீங்க பாருங்க என்ன போட்டுக்கணும். அந்த குவாஸுக்கு ஹக்கிமான் ஒரு ஐயாட்டா செய்ய பார்ப்போம். எங்கப்பா எல்லாம் ஓடிட்டீங்க? Bidang tugas kuasa kehakiman yang di Pertua Agong ialah அதான் நினைக்கிறேன். இல்லையே யாராச்சும் ஒரு ஆளு சொல்லுங்க. Bidang tugas ketiga adalah sorry. Bidang tugas yang Ketua Agong adalah kuasa kehakiman prima. Okay, very good. Okay, that's it. Just simple lah. Simple and nice. Okay, என்ன ஒண்ணு இப்ப நீங்க சொல்ற இந்த ஆன்சர் நாங்க இப்ப ஃப்ரெஷ்ஷாவா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு நீங்க புரிஞ்சுட்டே நாங்க மார்க் கொடுத்துருவோம். ஓகே, சொன்னது புரிஞ்சுதானே சார்? ரிப்பீட் பண்ணுங்கண்ணே. அண்ணா ரிப்பீட் பண்ணுங்கண்ணே. Bidang tugas yang di Pertuan Agong. இருங்கண்ணே. bidang tugas. Okay, tugas yang di Pertuan Agong. Yang di Pertuan Agong. Okay. Ketiga adalah kuasa kehakiman. Okay. Okay, இது இந்த kuasa kehakiman கீழே ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. Hakim Mahkamah தானே சார்? எஸ், ஹக்கீம் மஹ்கமா. கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு சுருக்கி கொடுக்குறேன். ஓகே, அந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப நீட்டா கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. இல்ல சார், இப்ப நான் சுருக்கலான்னு பார்த்தேன், ஆனா நிறைய மக்கமா இருக்கு. அதான் யோசிச்சேன். அது வேண்டாம். அந்த பாயிண்டே நம்ம எடுத்துக்கோமே.
Moda point dia நீங்க பாருங்க. Yang di Pertuan Agong melantik hakim mahkamah atasan Nasihat Perdana Menteri. Yes, முடிச்சிருங்க அதோட போதும். அதாவது மஹ்கமா atasan உள்ள ஹாக்கிமை வந்துட்டு யாரு சூஸ் பண்ணுவா? Yang di Pertuan Perdana Menteri. Perdana Menteriயா? Yang di Pertuan Yang di Pertuan Agong. ஆனா யாரோட நசிஹாட்டை கேட்பாரு? Perdana Menteri. Perdana Menteri. That's it. அவ்வளவுதான். அதோட முடிச்சு. நான் குறுக்க இன்டரப்ட் பண்றேன். Okay. Yang di Pertuan Agong melantik hakim mahkamah atasan atas nasihat Perdana Menteri. அந்த Yang di Pertuan Agongல ஆரம்பிச்சு மந்திரி வரைக்கும் முடிச்சிருங்க. Perdana Menteri வரைக்கும் முடிச்சிருங்க. Okay, got it sir. Okay. Stop sir. full stop மறந்துடாதீங்க. Okay, எத்தனை மார்க் கிடைச்சிருச்சு? 18 சார். 18 17 18 சார். ஓகே, அடுத்தது கடைசிக்கு போறோம். ஹக்கிமான் கீழே அந்த ஒரு பாயிண்ட் போதும். ஓகே, அடுத்தது கடைசிக்கு நம்ம போறோம். அந்த கடைசி அந்த குவாச pengampunan யாராச்சும் ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணவங்க எனக்கு புரியுது, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு வெரி குட். ஒன்னும் ட்ரை பண்ணாதவங்க வந்துட்டு அந்த குவாச pengampunan வந்துட்டு ஒரு ஆயத் வின பண்ணுங்க, நான் பாக்குறேன். சார் அன்பு முடியும் சார். அன்பு சொல்லுங்க. அன்பு எல்லாம் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அன்பு அதான் கோத்துறதுக்கு 2 அண்ணன் கூட வச்சிருக்கேன்ல. ஓகே, ட்ரை பண்ணுங்க அன்பு. முடியும் செய்யுங்க. சரிண்ணே. சொல்லுங்க அன்பு. சார் நம்ம ரோஹன் சொன்ன ஆயாட்ட லைட்டா மட்டும் மாத்துறேன் சார். ஓகே, பிரச்சனை இல்ல, மாத்துங்க. Bidang tugas yang di Pertuan Agong keempat ialah kuasa pengampunan. ஓகே ஓகே, அன்பு ட்ரை பண்ணிட்டாரு. அன்பானவங்க கேட்டீங்கல்ல, அவருக்கு மார்க் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம் சார். எல்லாம் அன்பு மேல ரொம்ப அன்பா இருக்கிறதால எல்லாம் தாராளமான கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம் தானே? கன்ஃபார்ம். நீங்களே சொல்லிருங்க சார். சந்தேகம் இல்ல சார். அப்படி நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாக்கா சார் அது நீங்களே சொல்லிருங்க சார். ஓகே, keputusan muktamad, அதாவது மார்க் முக்தாமானாக்க என்னோட கடைசி என்ன சொல்லுவாங்க, ketua hakim நானே கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது கொடுக்கலாம் சார். தாராளமா கொடுக்கலாம். பயன்படுத்துறீங்க சும்மா ஒரு 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 சும்மா ஒரு உசுப்பு ஏத்தலாம்னா பரவாயில்ல சார். சார் நேத்து அப்படிதான் நடந்துச்சு சார். அப்பப்ப அன்புக்கு வந்து பீதியாயிருந்தோ? இல்ல சார், அவரு முடியும் சார். முடியும் அன்பு முடியும். அன்பு நல்ல முடியும். கொஞ்சம் பரவாயில்ல சார், ஏன்னா இந்த வருஷம் பேட்ச் ஸ்டூடெண்ட் தானே. ஒரு 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 என்ன அன்பு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க எல்லாம். அப்புறம் அன்பு ரிசல்ட் வரும்போது சார் கூடயே கோத்து வருதுக்கு 2 அண்ணன் வச்சிருக்கேனே. அந்த அண்ணன், அந்த கோத்தோட அண்ணன் உங்க மேல வந்து ரொம்ப பாசமா இருக்காங்க அன்பு. வேற யாரும் இல்ல சார், நம்ம தமிழ் அண்ணன் ரோஹன் அண்ணன் தான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா சார். ஓகே ஃபைன். சோ pengampunanக்கு வந்து அன்பு வந்து எக்ஸாக்டான ஆன்சர் சொன்னாரு. சோ சொல்லிட்டாரு. புள்ளி வச்சாரா புள்ளி வைக்கலையா? புள்ளி வைக்கல சார். ஃபுல் ஸ்டாப். ஓகே ஃபைன். சோ pengampunan முடிச்சிட்டு அதோட உராயன் வந்துட்டு உராயன் வேண்டாம். சோ எத்தனை மார்க் இருக்கு இப்ப நம்மளுக்கு? உராயன் வைக்கணும்னு நினைச்சா நம்ம அந்த 2வது பாயிண்ட் எடுத்துக்கலாமா சார்? Baginda bertindak atas nasihat lembaga. ஓகே, 2வது பாயிண்ட். ஏன்னா அது கொஞ்சம் சுருக்கமா இருக்குல்ல. அப்படி உராயன் வைக்கணும்னு இருந்தீங்கன்னாக்கா இன்கேஸ்
இன்கேஸ் அதாவது அவங்க வந்துட்டு பரீட்சை கேள்வியில வந்துட்டு குவாச எக்ஸிகூட்டிவ பத்தி கேட்கல, குவாச perundangan பத்தி கேட்கல, பட் குவாச pengampunan கேட்டு 2 மார்க்கா வந்துச்சுனாக்கா இந்த ரெண்டாவது ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். ஓகே சார். பகிண்ட அதாவது கரேஜ் பண்ணிக்கோங்க, அப்படி வேணுங்க கரேஜ் பண்ணிக்கோங்க. அதாவது பகிண்டல ஆரம்பிச்சு லம்பாக pengampunan வரைக்கும் அது மேம் அதுக்கு மேல சுருக்க முடியாது, அது சுருக்கி தான் இருக்கு. ஓகேயா? சட்டலா?